மூக்கைய தேவர் குறித்து திரு சீமான் அவர்கள் பேச ஆரம்பிச்சதுல இருந்து ஜாதி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவர் சமூகத்தை தூக்கி பிடிக்கிறாரு அப்படின்ற ஒரு கருத்து பரவலா பேசப்படுதுங்களே. இல்லை, அது அவரை பற்றிய பல கருத்துக்கள் வரத்தான் செய்யும். ஒருக்கா தேவேந்திரர்களை தூக்கி பிடிக்கிறாருன்னு வரும், அவர் நாடாருன்னு வரும், அவர் தேவர்களை தூக்கி பிடிக்கிறாருன்னு வரும். அதெல்லாம் அவர் கடந்து போகக்கூடியவர் தான். தேவர் சமூகம் எடப்பாடியை ஏத்துக்க மாட்டாங்க, தேவர் சமூகம் எடப்பாடியை ஏத்துக்க மாட்டாங்க. சசிகலா மேட்ரு ஒண்ணு, தினகரன் மேட்ரு ஒண்ணு, இதையும் தாண்டி ஓபிஎஸ் மேட்ரு ஒண்ணு. திரு டிவிகே விஜய் அவர்கள் லாஸ்டா பொதுக்குழு மீட்டிங்ல பேசும்பொழுது என்ன சொல்லியிருந்தாருன்னா, இனிமே டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. அவர் இன்எலிஜிபிள், கமல்ஹாசன் எலிஜிபிளா 39 கேண்டிடேட் போட்டார். இவர் கமல்ஹாசனுக்கு எலிஜிபிலிட்டியே இல்லை. கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்து சிஏ எதிர்ப்புன்னு திமுக அணிக்கு மறைமுக ஆதரவாட்டு சிஏ எதிர்ப்புன்னு அறிக்கை விட்டுக்கிட்டு வெறும் இன்எலிஜிபிளா, திறமையற்றவராட்டு, சக்தியற்றவராட்டு, பலமற்றவராட்டு அவர் கமல்ஹாசனுக்கு உள்ள சக்தியோ பலமோ திறமையோ இல்லாம 39 கேண்டிடேட் போட முடியாத திமுகவுக்குள்ளே நிறைய பேருக்கு அதிருப்தி இருக்கதான் செய்யுது, கூட்டணி கட்சிகளே அதிருப்தி இருக்கதான் செய்யுது. என்றாலும் ஸ்டாலின் வெற்றி பெறா இருக்கிறாரு. அவர் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னு இருக்குது. ஸோ வெற்றி பெறது வரை அந்த கூட்டணி தொடரும். இதைத்தான் நான் சொன்னேன். விஜய்க்கு அது பொறுக்கல்ல, டென்ஷன் ஆகிறாரு. அவரை பொய் சொல்லி ஏமாத்தி வச்சிருக்கிறாங்க. மேல்பாதி மங்கலத்துக்குள்ள நான் ஆலய பிரவேசம் பண்ணுவேன், மக்களை கூட்டிக்கிட்டு, முற்போக்குவாதிகளை கூட்டிகிட்டு பசும்பன் முத்துராமலிங்க தேவர் பாணியில் நான் ஆலய பிரவேசம் பண்ணுவேன்னு தெளிவா சீமான் அந்த இடத்துக்குள்ள ஒரு குரலை கொடுத்தாரு. அவர் குரல் கொடுத்த பிறகுதான் அரசு 6 நாளைக்குள்ள எல்லா சமூகமும் அங்கே கோயிலுக்கு வரலாங்கிறத பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதில் பாமக அதை பற்றி பேசல, அவங்க பேச மாட்டாங்க. அது ஒன்றும் நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அதிமுக பேசல. பெரியாருக்கு பாரரத்னா ஒன்று சொல்லக்கூடிய கேபி முனுசாமி மேல்பாதி மங்கலம் பரையர் சமூக மக்கள் நலனுக்குள்ள வரல. பெரியாருக்கு பாரதத்னா சொல்லக்கூடிய திராவிட இயக்க தந்தை பெரியாரை முன்னிறுத்தக்கூடிய சிவி சண்முகம் மேல்பாதி மங்கலத்தில் பரையர் சமூக மக்களுக்கு வரல. இது பரைய சமூக மக்கள் உணர்வாங்க, தெரிவாங்க. சீமான் தான் வந்தாரு. சீமான் வந்ததும் கவர்மெண்ட் அட்ரஸ் பண்ணாங்க. அதே மாதிரி மூக்கையா தேவர் மேட்டரையும் சீமான் எடுத்தாப்புல ஸ்டாலின் உடனே அட்ரஸ் பண்ணாரு. மூக்கையா தேவர் குறித்து திரு சீமான் அவர்கள் பேச ஆரம்பிச்சதுல இருந்து ஜாதி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவர் சமூகத்தை தூக்கி பிடிக்கிறாரு அப்படின்ற ஒரு கருத்து பரவலா பேசப்படுதுங்களே. இல்ல, அது அவரை பற்றிய பல கருத்துக்கள் வரத்தான் செய்யும். ஒருக்கா தேவேந்திரர்களை தூக்கி பிடிக்கிறாருன்னு வரும், அவர் நாடாருன்னு வரும், அவர் தேவர்களை தூக்கி பிடிக்கிறாருன்னு வரும். அதெல்லாம் அவர் கடந்து போகக்கூடியவர் தான். தேவர் சமூகம் எடப்பாடியை ஏற்றுக்க மாட்டாங்க, தேவர் சமூகம் எடப்பாடியை ஏற்றுக்க மாட்டாங்க. சசிகலா மேட்ரு ஒன்று, தென் தினகரன் மேட்ரு ஒன்று, இதையும் தாண்டி ஓபிஎஸ் மேட்ரு ஒன்று. இப்போ அன்னைக்கு மோடி பிரதமர்னு வந்ததுனால தேவர் சமூக வாக்குகள் பன்னீர், ஓபிஎஸ் இவங்களை மையமாக வச்சு, இந்த 2 தலைவர்களை மையமாக வச்சு என்டிஏக்கு பெருசாக விழுந்தது. இப்போ தேவர் யாரும் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக வரலன்னா அந்த தேவர் சமூக ஓட்டு திமுகவுக்கு ட்ரெடிஷ்னலாக எதிராக இருக்கக்கூடியவங்க என்டிஏல இருக்கக்கூடிய 18% எடப்பாடியை ஏற்றுக்காம அந்த சமூகம் சீமானை ஏற்றுக்கிறதுல என்ன தவறு இருக்குது? எடப்பாடி அந்த சமூகத்துக்கு அடித்ததெல்லாம் டான்னு சொல்கிறாருல்ல, பாண்டே அடித்ததெல்லாம் டான்னு சொன்னால் இவர் காலில் விழுந்த சசிகலாவை தான் முதல்ல அடித்தார். அடுத்தால இவருக்கு ஈக்குவல் தலைவராக இருந்த, இவரை கமாண்ட் பண்ண துணை பொதுச்செயலாளர் தினகரன் அடித்தார். ஈக்குவல் தலைவராக இருந்த பன்னீர் அடித்தார். என்னை பொறுத்தவரை முதல் 2 அடியும் நான் சப்போர்ட் பண்ணவன் தான். நாம் எங்கேயும் எப்பயும் மறித்து பேசுவது கிடையாது. ஆனால் ஓபிஎஸ் இது பண்ணது, அவர் நியாயமான ஆள், எல்லா ஜாதியாலும் பாராட்டப்படக்கூடியவர். அவரை அடித்தது உங்களுக்கு வேணதான். அதில் 13% வாக்கு கீழே போயிட்டு முக்குலத்தோர் வாக்கு அதில் பெரும் பங்கு வகிக்குது. முக்குலத்தோர் எடப்பாடியை ஏற்றுக்க மாட்டாங்க. அவருடைய முக்குலத்தோர்லாம் டெட் வெயிட்ஸ் தான், பெரிய செல்வாக்கு இல்லாத முக்குலத்தோர்கள் தான். அப்படி இருக்கும்போது செல்வாக்கான முக்குலத்தோர்கள் இவரால் பாதிக்கப்பட்டாங்கிறத தேர்தல் களமே காட்டிட்டு அவர் டெபாசிட் இழக்க வச்சுட்டாரு. ஓபிஎஸ் தினகரன் டெபாசிட் இழக்க வச்சுட்டாரு. மதுரையில் 3வது போயிட்டாங்க. ஸோ இந்த திருநெல்வேலியில் 8% தான் எடுத்து டெபாசிட் போயிட்டு, ஸோ இதே தெளிவாக முக்குலத்தோர் ஓட்டு எதிராக போயிட்டுன்னு தெரியுது. மோடி பிரதமருக்குன்னு விழுந்தது. அப்போ மோடி பிரதமர்னு விழக்கூடிய காலத்தில் ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், எடப்பாடி ஒரு முதலமைச்சர் வேட்பாளர்னு ஒரு சூழல் வந்ததுன்னா சீமான் முதலமைச்சர் வேட்பாளராக கண்டிப்பாக நிற்கிறாரு. ஏபிசிடியை எதிர்த்து ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே எதிர்த்து நிற்கிறாரு. அப்போ முக்குலத்தோர் வாக்குகள் இந்த 18% இருக்கக்கூடிய முக்குலத்தோர் வாக்குகள், ஸ்டாலின் முக்குலத்தோர் வாக்கு நிறைய பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்காரு. மூக்கையா தேவர் ரெகனைஸ் பண்ணுறாரு. அது உளத்தான் செய்யும்.
இந்த 18% இருக்கக்கூடிய திமுகவை ஏற்றுக்கொள்ளாத முக்குலத்தோர் வாக்குகள், எடப்பாடியும் ஏற்றுக்கொள்ளாத முக்குலத்தோர் வாக்குகள் நாளைக்கு சீமான் தலைமையை ஏற்றுக்கலாம். சீமான் அதை நோக்கி நகர்றதுலையும் அதை நோக்கி அரசியல் பண்றதுலையும் என்ன தவறு இருக்க முடியும்? பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு மதுரையில் ஆளுவேரை செலவு வச்சு விவிக்கிரியை கொண்டு திறந்து வச்சு தேவரை பேக்கிங் பண்ணவர் தான் கலைஞர். முத்துராமலிங்க மாவட்டம்னு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வைக்கும்போது பசுமன் முத்துராமலிங்க தேவர்னு வச்சவங்க தான் ஜெயலலிதா அம்மையார். அவங்க பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி, பொலிட்டிக்கல் அவேர்னஸாக உள்ளவங்க, தங்களையும் பிற ஜாதிகளையும் அரவணைச்சு அரசியல் பண்ணக்கூடியவங்க. ஒரு மறவர் தம்பி என்கிட்ட வந்து எப்பவும் பேசுவாப்பில், எடப்பாடிக்கு எதிராக தான் பேசுவாப்பில். ராம்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மறவர் தம்பி, அவர் பாஜகவில் தான் இருக்கார். அவர் பேசும்போதே உணர்வுன்னு சொல்லும்போது அனைத்து ஜாதி உணர்வையும் சேர்த்து தான் அந்த மறவர் தம்பி பேசுவாப்பில். மருத அழகராஜி 10,000 பேரெல்லாம் சிவகங்கையில் திரட்டி காட்டும்போது கூட பிற ஜாதிகளை சேர்த்து தான் திரட்டி இது பண்ணுவாங்க. ஸோ அந்த கம்யூனிட்டி பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி. அவங்க வந்து எடப்பாடி எதிர்க்கிறாங்க. அது மறவர் எதிர்ப்பா மட்டும் நிற்காது, அகமுடையார் எதிர்ப்பா மட்டும் நிற்காது, கள்ளர் எதிர்ப்பா மட்டும் நிற்காது, பிற சமூகங்களையும் சேர்த்து அது எதிர்ப்பா கொண்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஒரு தமிழ் சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அது முக்கிய தேவர் கச்சத்தீவு இதுக்கு பேசினாருங்க. நியாயம் தானே, நியாயத்தை தானே சொல்றாரு. அந்த சேதுபதிக்க லேண்டு தானே ராமநாதபுரம் வந்த இது தானே சொல்றாரு. ஸோ சீமானோட அந்த அரசியல் வந்து எடப்பாடியை குறி வச்சு நடக்கக்கூடிய அரசியல். 18% உள்ள முக்குலத்தோர் ஓட்டு எடப்பாடி சிஎம்னா போகாது, அது வந்து சீமானுக்கு வருங்கிறதான் எதிர்பார்ப்பு. சீமான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜியில் தான் போறாரு. அந்த 18% உள்ள நாடார் ஓட்டு எடப்பாடி சிஎம்னா போகாது, அந்த 18% உள்ள முக்குலத்தோர் ஓட்டு எடப்பாடி சிஎம்னா போகாது, பறையர் செங்குந்தர் போன்ற சம்பவங்களும் எடப்பாடி சிஎம்னா போகாது. அதே மாதிரி கொங்கு மண்டலத்தில் உள்ள நான் வெள்ளாள கவுண்டர்களும் எடப்பாடி சிஎம்னா போகாது. இதை சொல்லும்போது அண்ணாமலை பட்டத்தில் உள்ள வெள்ளாள கவுண்டர் இளைஞர்கள்லாம், அண்ணா எங்களையும் சேர்த்துக்கண்ணா, நாங்கள் எங்க வெள்ளாள கவுண்டர்களும் போட மாட்டோம்னா, அது எடப்பாடி போட மாட்டோம்னா, நாங்கள் அண்ணாமலை அண்ணாவுக்கு ஒரு பிரச்சனை உண்டுன்னா நாங்கள் சீமான் அண்ணாவை தான் சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்றாப்புல. இது ஏறி நடந்துட்டு இருக்கு. சீமான் தேர்ந்தெடுத்த சுரூடு பொலிட்டிஷியன் ஒரு சதவீதத்திலிருந்து ஏறி வராருன்னா எடப்பாடி பலகீனப்படுத்தி தான் வாரன்னு அவருக்கு புரியுது. விக்கிரவாண்டி ஈரோடு கழகத்திலும் பலகீனப்படுத்திட்டாங்கிறது தெரியுது. மேலும் பலகீனப்படுத்தக்கூடிய வீகத்தை அவர் பண்ணுவார். முக்குலத்தரை வச்சும் பண்ணுவார், செங்குந்தரை வச்சும் பண்ணுவார், மேல்பாதி மங்கத்தில் பறையரை வச்சும் பண்ணுவார். அதான் நான் கேட்டேன், வீரமணியோ அன்பழகனோ கேபி முனிசாமியோ, என் நண்பர் கேபி முனிசாமியோ, சிவி சண்முகமோ மூச்சுக்கு 300 தடவை பெரியார் மண்ணு பெரியார் மண்ணு, பெரியாருக்கு பாரதத்தினான்னு சொல்றீங்களா? மேல்பாதி மங்கத்தில் பரையர் சமூகம் கோயிலுக்குள்ள போறதுக்கு தென் மாவட்டத்தை சேர்ந்த சீமான் வந்து தானே அந்த உண்மைக்கு நேர்மைக்கு நின்று களத்துக்குள்ள வர முடிஞ்சது. நீங்களாம் எங்க போய் ஓடி ஒளிஞ்சிங்கிறது அந்த பரையர் சமூக மக்களுக்கும் தெரியும். ஸோ சீமானு அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அரசியல் களத்தை எடப்பாடி பலகீனப்படுத்தது பண்றாரு. ரங்கராஜ் பாண்டே இதை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, பேச மாட்டீங்க ஆனா புரிஞ்சுக்கிடுங்க. ராஜகோபாலன்ஜி பேச மாட்டீங்க புரிஞ்சுக்கிடுங்க. ஜேபிசி சிவராம் பேச மாட்டீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. சேஷாத்ரிஜி பேச மாட்டீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏசி ரூம்ல இருந்து நீங்க பேசுற மட்டும் அரசியல் இல்ல. நீங்க பெரிய ஆட்கள் தான், எல்லாம் சரிதான். பட் இதுவும் அரசியல் தான். இந்த அரசியல் நுணுக்கமா சீமான் பண்ணிட்டு இருக்கிறாரு. சீமான் ஏபிசிடின்னு 4 பேரையும் எதிர்த்து குறிப்பா எடப்பாடி பலகீனப்படுத்தி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போக முடியும்னு உறுதியா நம்புறாரு. அதுக்கு அவர் எடுக்கக்கூடிய இதுதான் பரையர் சமூக ஆலய பிரவேசம்னாலும் சரி, முக்கிய தேவருக்கு அந்த கச்சத்தீவு பிரச்சனைனாலும் சரி, சீமான் அதுல தெளிவாகவும் கரெக்டா போறாரு. அதற்கு உரிய பலன் கிடைக்கும்னு நான் உறுதியா நம்புறேன். திரு அண்ணாமலை அவர்கள் முன்னாடி என்ன ஸ்டாண்ட்ல இருந்தாரோ இப்பவும் அந்த ஸ்டாண்ட்ல மாறாம மானமுள்ள ஒரு அண்ணாமலை வந்து எடப்பாடி தலைமையை ஏற்க மாட்டான் அப்படின்னு அதே ஸ்டாண்ட்ல ரொம்ப தெளிவா நிக்கிறாரு. அந்த ஒரு முடிவை அவருடைய ஸ்டாண்ட் எப்படி பாக்குறீங்க? மக்கள் ஆதரவு 18% எடுத்துட்டாருல்ல, எடப்பாடியை பல இடங்களில் டெபாசிட் இலக்க வச்சுட்டாருல்ல, அந்த நம்பிக்கையிலையும் மக்கள் ஆதரவுலையும் அண்ணாமலை பேசுறாரு. இப்போ திரு எடப்பாடி அவர்களும் வந்து அண்ணாமலையை மாத்தினாதான் பாஜகவோட கூட்டணி உறுதியாகும் அப்படின்னு சொல்ற மாதிரியான சில கருத்துக்கள்லாம் வருது. மக்கள் கிட்ட ஆதரவு இருந்தா யார் வேணா எப்போ வேணா வரலாம்ல சார், இவங்க இல்லைன்னா தான் நான் கூட்டணி அமைப்பேன் அப்படின்னு சொல்ற கருத்து ஏற்புடையது. 2 பேருமே தோத்துருக்காங்க. இவர் 18% ஒரு சீட்டும் வரல, அவர் கூட்டணியோட 23% ஒரு சீட்டும் வரல. இவர் இன்டாக்டா கூட்டணியை வச்சிருக்கிறாரு. அவங்க திமுக நோக்கி நகர்றாங்க. தேமுதிக புதிய தமிழகம் கூட இல்லை. எனிவே 20, 18, 38% 2 பேருக்குமே சீட்டு வரல. சேர்ந்துன்னா சீட்டு வரணும்னு எண்ணம் ஓட்டும் 2 பேருக்கும் வரலாம். அது என்ன ஷீட் ஷேரிங், எப்படி உண்மையிலே எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, இது மாயமான் வேட்டையா என்னங்கிறதெல்லாம் பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அவரோட ஆக்சுவல் பொசிஷன் வந்து பாமக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு, செகண்டு தாவேக்கான்னு கூட இருக்கலாம். அப்போ அந்த இடத்துக்குள்ள செங்கோட்டையன் போன்றவர்களும் அலர்ட்டாக நின்று தென் மாவட்டத்திலும் மேற்கு மாவட்டத்திலும் வட தமிழகத்திலும் பாஜக தேவைன்னு
அந்த அரசியல் நகர்வுகளை செங்கோட்டையன் செய்யணும். செங்கோட்டையனை பயன்படுத்தி டெல்லி பாஜகவும் நகர்த்தணுங்கிறதான் என்னோட பார்வை. பொறுத்திருந்து பார்ப்போம். திரு டிவிகே விஜய் அவர்கள் லாஸ்டா பொதுக்குழு மீட்டிங்ல பேசும்பொழுது என்ன சொல்லியிருந்தாருன்னா, இனிமே டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. ஒரு மாநில கட்சி அந்தஸ்து பெற்றுக்க என்டிகே கட்சி இருக்கு, அந்த கட்சியை குறிப்பிட்டு சொல்லாம டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்னு சொல்ற அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? அவர் இன்எலிஜிபிள். கமல்ஹாசன் எலிஜிபிளா 39 கேண்டிடேட் போட்டார். இவர் கமல்ஹாசனுக்கு எலிஜிபிலிட்டியே இல்லை. கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்து சிஏ எதிர்ப்புன்னு திமுக அணிக்கு மறைமுக ஆதரவாட்டு சிஏ எதிர்ப்புன்னு அறிக்கை விட்டுக்கிட்டு வெறும் இன்எலிஜிபிளாக திறமையற்றவராட்டு சக்தியற்றவராட்டு பலமற்றவராட்டு அவர் கமல்ஹாசனுக்கு உள்ள சக்தியோ பலமோ திறமையோ இல்லாமல் 39 கேண்டிடேட் போட முடியாத ஒரு இன்கேபபிள் இன்எலிஜிபிள் லீடராக தான் இருந்தார். லெட்டர் பேடு கட்சியாக தான் இருந்தார். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இருக்காரு. பட் 214 கேண்டிடேட் போட்டுருவாராங்கிறது எனக்கு சந்தேகம். ஒரு இன்எலிஜிபிள் பர்சன் இதை பேசுறது வெறும் ஏட்டு சுரக்கா, பத்திரிகையில் பேசக்கூடிய வெற்று வார்த்தை, பிரகடாஷியோ, இதை தவிர நிஜத்தில் ஒன்றும் இல்லை. முதல்ல 214 கேண்டிடேட்டை போட்டுட்டு அதை பேசினார்னா கரெக்டு. கமல்ஹாசன் 39 கேண்டிடேட்டை போட்டுட்டு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றுன்னு தெளிவாக பேசினார். அது வந்து ஹி வாக் த டாக். 38 எம்பி கேண்டிடேட் போட்டுட்டார். உங்களுக்கு 39 எம்பியே போட முடியல. அப்போ கமல்ஹாசனே எம்எல்ஏன்னு வரும்போது 150 எம்எல்ஏக்கள்கிட்ட தான் போட்டார். அப்போ 39 எம்பியே போட முடியாத நீங்கள் 214 எம்எல்ஏ கேண்டிடேட் எங்கே போட போறீங்க? முதல்ல அதை போட்டுட்டு பேசினாதான் அது நியாயம். இப்போ நீங்கள் செலெக்ஷனுக்கே வரல. நீங்கள் எப்படி குவார்டர் ஃபைனல் விளையாடுவீங்க, செமி ஃபைனல் விளையாடுவீங்க, ஃபைனலுக்கு போவீங்க? நீங்கள் செலெக்ஷன் கிரேட்லேயே 214 போடுறதுக்கே உங்களுக்கு தெம்பு இல்லை, கமல்ஹாசன் அளவுக்கு தகுதி இல்லை, கமல்ஹாசன் அளவுக்கு ஆதரவு இல்லை, கமல்ஹாசன் அளவுக்கு ஆள் இல்லை, கெப்பாசிட்டி இல்லைன்னா நீங்கள் எப்படி 214 போட்டு இந்த மேட்சுக்குள்ளே வருவீங்க? செலெக்ஷன்லேயே இல்லாத ஆள் ஃபைனலுக்கு நான் வந்துட்டேன்னு சொன்னால் அது வேடிக்கை, வினோதம். முதல்ல செலக்ட் ஆகுங்க, 214 கேண்டிடேட்டை போடுங்க. அதுக்கு பிறகு கருத்து கணிப்போ என்னவோ அதுக்கு பிறகு வரட்டு. 39 போட முடியாதவர் தான் விஜய்ங்கிறது 100க்கு 100 உண்மை. திமுக கூட்டணியை சிதைக்கும் முயற்சியில பல கட்சிகள் ஈடுபட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா திமுகவோட கூட்டணி, அந்த திமுகவோட பலமே அந்த கூட்டணி தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதை சிதைக்கும் முயற்சி யார் எடுத்தாலும் அது வீண் முயற்சி அப்படின்னு நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க சார்? முதல்வர் சொல்லதுக்கு முன்னாடியே, மதிப்புக்குரிய முதல்வர் அவர்கள் சொல்வதற்கு முன்னாடியே, ஐயா உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் உண்மை, அதனால உண்மை நிலைமை தான் சொன்னேனே தவிர உங்களுக்கு எதிரான விமர்சனத்தையும் நான் வைக்க தயங்காதவன். நீங்கள் கர்நாடகாவில் வந்து சித்தாராமையாவும் சிவகுமாரும் சேர்ந்து செய்தது ராகுல் காந்திக்கெல்லாம் ஆட்ரிபியூட் பண்ணதெல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. அது பழைய விஷயம்தான் கூட நம்ம இன்னைக்கு அந்த கருத்துக்களை ஆணித்தரமாக சொல்லுவோம். இப்போ என்னன்னா நம்ம சொன்ன கருத்து தான், அவரு தெரிஞ்ச கருத்து தான் அவர் இப்போ தான் வெளிப்படுத்துறாரு. அது வந்து இன்டாக்ட்ங்கிற சொல்லும்போது விஜய் கோவப்பட்டார், எடப்பாடி கோவப்பட்டார். இப்போ என்ன ஆச்சு? எடப்பாடி வந்து அது இன்டாக்டாக இருக்குன்னு அமித்ஷா போய் பார்க்க போயிட்டார்ல. அப்போ ரவீந்திரன் துரைசாமி கருத்தில் எடப்பாடி தோத்துட்டார்ல. எடப்பாடினா மிதுன் பழனிசாமி அந்த டீமு என்னென்னலாம் நீங்கள் இங்கே வருது, அங்கே வருது, அவர் வருது, இவர் வருது, என் நண்பர்கள் செய்தி தொடர்பாளர்கள் எல்லாமே வந்து தோத்துட்டீங்கல்ல. அப்போ டிஎம்கே இன்டாக்ட், டிஎம்கே அலையன்ஸ் இன்டாக்டுங்கும் போது விஜய் டென்ஷன் ஆனார், கோவப்பட்டார். புலிகள் சொல்றதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னாரு. இப்போ இன்டாக்ட் தானே, அப்போ உங்களை தானே ஏமாத்திருக்காங்க விஜய. ராகுல் காந்தி வந்துடுவார். ஸ்டாலின் கொடுக்குறது 10 எம்பி போஸ்ட், அதை விட்டுட்டு பலன் நிரூபிக்காத விஜய் பின்னாடி எப்படி வருவாங்க? திருமாவளவன் வந்துடுவார். திருமாவளவன் எப்படி பலன் நிரூபிக்காத விஜய் பின்னாடி வருவார்? நீங்க வேணா திருமாவளவன் சிஎம்மா சொன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா கூட்டணியில இருக்க பல கட்சிகளும் வந்து அதிருப்தியில இருக்கிறதா நிறைய தகவல் வருது சார். இப்போ விசிகாகட்டும், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் திரு வேல்முருகன் ஆகட்டும், எல்லாரும் அதிருப்தியில இருக்கும்பொழுது கூட்டணி உறுதின்னு சொல்லிட்டு திமுகக்குள்ளே நிறைய பேருக்கு அதிருப்தி இருக்க தான் செய்யுது, கூட்டணி கட்சிகளே அதிருப்தி இருக்க தான் செய்யுது. என்றாலும் ஸ்டாலின் வெற்றி பெறா இருக்கிறாரு. அவர் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னு இருக்குது. ஸோ வெற்றி பெறது வரை அந்த கூட்டணி தொடரும். இதைத்தான் நான் சொன்னேன். விஜய்க்கு அது பொறுக்கல்ல, டென்ஷன் ஆகிறாரு. அவரை பொய் சொல்லி ஏமாற்றி வச்சிருக்கிறாங்க. அப்போ நான் சொன்னது கரெக்டு, விஜய் தப்புன்னு ஆயிட்டுல்ல. நான் சொன்னது கரெக்டு, ஐயா எடப்பாடி பழனிசாமி தப்புன்னு ஆயிட்டுல்ல. இந்த கூட்டணி வெற்றி தொடரும் வரை இந்த கூட்டணி தொடரும். அது என் ஸ்டேட்மெண்ட்டு. அதனால் நாம் வந்து இந்த கூட்டணிக்கு ஆதரவோ அதெல்லாம் இல்லை. அரசியல் அரங்கத்தில் வெற்றி தான் மெயின். ஸ்டாலினால் அந்த வெற்றியை கொடுக்க முடியுது. கலைஞர் புரட்சித் தலைவர் கொடுக்காத தொடர் வெற்றியை அவர் கொடுத்துட்டாரு. ஸோ அதை நம்பி நிற்கிறாங்க. ஏன் தேமுதிக கூட அந்த வெற்றி ஜோதியில் தாங்களும் கலந்துக்கிட்டு 11ஆம் ஆண்டுக்கு பிறகு எம்எல்ஏ பெற முடியாதவங்க அடுத்த கட்ட ஒரு வெற்றியை ஸ்டாலின் தலைமையில் பெறலாங்கிற மாதிரி அவங்களும் காய் நகர்த்த ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஸோ திமுக கூட்டணி இன்டாக்டாக தான் இருக்கும். மேலும் கட்சிகள் வெற்றியை நோக்கி வெற்றிக்காக அவங்கள நோக்கி பயணிக்கிறாங்க. இவ்வளவு நேரம் நேர்காணல் இணைந்து தமிழக அரசியல் களம் குறித்த நிறைய தகவல்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.